ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி லட்டு எப்படி சூப்பராக பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளுங்க. கடையில் பார்க்குற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம ட்ரை பண்ணால் நல்லா வந்துடும். இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறோம். அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கலாம். சால்ட்டு சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி, நிறைய தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவில் தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் கட்டியாக ஃபார்ம் ஆகும். இப்படி எடுத்து பார்த்தா நல்லா ஸ்மூத்தாக விழுகணும். அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு எண்ணெய் கொதிச்ச உடனே இந்த ஓட்டைக்கரண்டில் எடுத்து ஊற்றணும். நம்ம ஊற்றின உடனே மேலே ஃபுல்லாக தேய்ச்சிட்டோன்னா அது கச்சன்னு கீழே விழுந்துருங்க. அப்புறம் டெய்ல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இல்லைன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் பதமாக சூடான உடனே நீங்கள் இப்படி ஸ்லோவாக நம்ம சுற்றி விட்டுட்டு வந்தாலே நல்லா பால்ஸாக இருக்கும். வெந்ததெல்லாம் சைடில் போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நடுவில் கேப் கிடைக்கும் போது நீங்கள் மேலே இன்னொரு கரண்டியெல்லாம் அமுத்தி விட்டால் போதும். இது நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணிடக்கூடாது. ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணால் நம்மளோட பூதி பதத்துக்கு வந்துடும். எடுத்து பார்த்தாலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சுகர் சிரப்பில் போடும் போது பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு நல்லா ஏறி இருக்கும். அதனால் அந்த பக்குவத்துக்கு பார்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அது கூட நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்தோமோ அந்தளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். அதே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் தண்ணி, கடலை மாவு, சுகர், தண்ணி எல்லாமே ஒன்றா இருக்கணும். இதுக்கு நீங்கள் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிங்கிறதுலாம் வேண்டியதில்லை. கொஞ்சம் நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் பூதியை பொரிச்சதை எடுத்து இதில் போட போகிறோம். இல்லை வாசனைக்கு 2 ஏலக்காய், கொஞ்சம் குங்குமப்பூ நிறைய போட்டால் ஃப்ளேவர் மாறிடும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வர டைமில் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே நல்லா கொதித்து வர டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா பொரிச்சு வச்ச பூந்தியை எடுத்து உள்ளே போட்டுடலாம். பூந்தியை போட்டதுக்கப்புறம் நிறுத்திட வேணாங்க. நிறுத்தினா அது அப்படியே கெட்டியாயிரும். மேலே இனிப்பாக இருக்கும். சில இதெல்லாம் லட்டெல்லாம் பார்த்தோன்னா வெள்ளையாக இருக்கும். அதனால் இதை நல்லா அது போட்டுட்டு ஒரு 2 தடவை கொதிக்க விட்டுட்டு வேணால் நம்ம நல்லா மசிக்க கூட செஞ்சுக்கலாம். கொஞ்சம் சூடு பொறுத்த பிறகு அதில் கொதிக்க எடுத்துடக்கூடாது. ரொம்பவும் ஆறிடக்கூடாது. நம்ம கை பொறுக்கிற சூட்டில் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். ஜூஸியாக இருந்திங்கன்னா தான் கொஞ்சம் டைம் ஆக ஆக நல்லா ட்ரையாக இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறைய நம்ம வீட்டில் செய்கிறதுனால நிறையாவே நம்ம முந்திரி போடலாம். நாங்கள் ஒரு லட்டுக்கு 2-3 முந்திரி வர மாதிரி நிறையாவே போட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ லட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நிறைய முந்திரி போடலாம். நல்லாவே நிறையா வரும். இந்த ஷேப்புக்காக என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பிடிச்சதையே எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம எப்பவும் போல் பிடிச்சோன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதுலேயே நல்லா பொடியாக வேணும்னா நீங்கள் பாதி பூந்தி இருக்குல்ல, சக்கரை பாகில் பானது மிக்சியில் எடுத்து அரைச்சிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் தெரியும். அதை அமுத்தி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டா நல்லா ட்ரை ஆயிரும். வீட்லேயே சுலபமாக பண்ணலாங்க. அதுவும் கொஞ்சம் பொருட்கள் வச்சு நிறைய லட்டு பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.